தொழில் என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் ரொம்ப சின்சியரா டெடிகேட்டடா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த தொழில் வந்து பாத்தீங்கன்னா மேன்மை முன்னேற்றம் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அப்லிஃப்ட்மெண்ட்டை நோக்கி போகுங்க. சரிங்களா? ஏன்னா சனியே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்காரு. ரோக சனியா இருக்காரு. சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சு அவரோட பார்வை கண்ணில விழுது. அதனால வக்ர பார்வை கண்ணில விழுறதுனால ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது இருக்கும். பொதுவா அவரோட பார்வை 3, 7, 10 இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி பார்வைகள் கண்ணில இந்த மாதிரி வக்ர பார்வைகள் விழுந்தாலும் சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். பியாண்ட் தட் இப்ப குரு பகவான் உச்சமடைஞ்சு அவரோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனியில விழுது. சனி மேல விழுது. அதனால சனி நலிஃபை ஆயிடுறாரு. அதுக்கும் மேல சனி உங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஹேண்டா தான் இருக்காரு. ரோக சனியா இருக்காரு. அப்ப கடன் எதிரி நோயில இருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றது கொடுக்க போறாரு. இப்ப குரு வந்து தொழில் குருவா வர்றாரு. அப்ப தொழில் குருவும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சப்போர்ட்டிங் ஹேண்டா இருக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம். பொதுவா குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு லார்ட் ஆஃப் 3 and 6. அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் தொழில் ஸ்தானத்தை வந்ததுனால நம்மளுக்கே ஒரு உத்வேகம் வரும். நம்ம வந்து பொதுவா வந்து துலாம் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்ற வார்த்தை துலாமுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பர்ஃபெக்ஷனிஸ்டான பர்சனாலிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கா டெடிகேட்டடா பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாருங்க பிசினஸ்ல அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது வரும்.